நூடுல்ஸ் பிடிக்காதவங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் நம்ம தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி 1-2 பேர் தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு நூடுல்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். ஆனால் அந்த நூடுல்ஸ் அடிக்கடி சாப்பிட்லாம் அப்படின்னா எல்லாருக்குமே கொஞ்சம் பயம் வரதான் செய்யும். ஏன்னா ஹெல்த் இஷ்யூ எதுவும் வந்துருமோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயப்படுவோம். ஆனால் இனி அந்த பயமே இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தியான முறையில் நம்ம வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட்டான நூடுல்ஸ் வந்து இந்த வீட் சப்பாத்திலே நம்ம செய்ய போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஹெல்த்தியான சப்பாத்தி நூடுல்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம வீட்டில் ஆல்ரெடி சப்பாத்தி போட்டு மீதி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சப்பாத்தியவே நல்லா ரோல் பண்ணிக்கிட்டு அதை வந்து நூடுல்ஸ் எந்த சைஸில் இருக்குமோ அந்த மாதிரி ரொம்பவே மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். நம்ம இந்த சப்பாத்தி எல்லாத்தையுமே தனியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாத்தையுமே ஒரு 2-3 வச்சு ரோல் பண்ணி அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து ஒரு பேன் எடுத்து அதை ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி 3 சப்பாத்தி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் உள்ளது ஒன்று எடுத்து அது நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை வதக்கினதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை இதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். அதையும் வந்து கட் பண்ணிவிட்டு இதில் போட்டு வதக்கிக்க போகிறேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கினோம்னா டக்குன்னு வதங்கிடும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி, அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். அந்த 3 முட்டையுமே வந்து இதில் உடச்சி ஊற்றிக்க போகிறேன். முட்டையை வந்து நம்ம ரொம்ப ட்ரை ஆகிற வரைக்கும் வந்து வதக்கிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படின்னா அந்த நூடுல்ஸும் இந்த முட்டையும் வந்து ஒன்றாவே வந்து மிக்ஸ் ஆகாது. இதை மாதிரி லைட்டாக ட்ரை ஆகாமல் இருக்கிற டைம்லேயே நம்ம நூடுல்ஸை வந்து இதில் தூவி விட்டுடலாம். இதுலேயே நமக்கு சிக்கன் நூடுல்ஸ் வேணும் அப்படின்னா கூட நம்ம சிக்கன் 65 வந்து தனியாக செய்வோம் பார்த்திங்களா, அதை மாதிரியே செஞ்சு பொரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா முட்டை போட்டதுக்கு அப்புறமா அந்த சிக்கனையும் போட்டு அதுக்கப்புறமா நூடுல்ஸை போட்டு கிண்டி விட்டோம்னா சூப்பரான சிக்கன் நூடுல்ஸும் ரெடி ஆயிரும். நமக்கு எது விருப்பமோ அதை தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம். அதோட வந்து நம்ம அன்ஹெல்தியான ஃபுட்டை வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்குமேன்னு வந்து நமக்கு அவலையப்பட வேண்டாம். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நினச்ச அளவுக்கு எப்போ வேணுமோ அதை வந்து தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம். இந்த நூடுல்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எங்களுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அண்ட் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.